வெண்முரசு. ஜனவரி 2014 துவங்கி தினம் ஒரு அத்தியாயமாக 7 வருடங்களில் 26 நாவல்களாக 25,000 பக்கங்களில் இயற்றப்பட்டுள்ள மகத்தான ஆக்கம் வெண்முரசு. இது உலகின் மிகப்பெரிய நாவல்கள் ஒன்றாகும். இந்நாவல் வரிசை மகாபாரதத்தை முழுமையாக நவீன வாசகனுக்கான மொழியில் மறு ஆக்கம் செய்துள்ளது. மகாபாரதத்தின் மாபெரும் கதை மாந்தர்களை நுணுகி ஆராய்கிறது. அதிகம் பேசப்படாத சிறிய கதை மாந்தர்களை விரிவாக்கம் செய்கிறது. உணர்ச்சிகளையும் தத்துவங்களையும் தரிசனங்களையும் விரிவாக்கம் செய்கிறது. புராணம் இன்றைய நவீன இலக்கியமாக ஆகும் புனைவு செயல்பாடு இது. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு முதற்கணல்ல ஃபர்ஸ்ட் 5 பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 பார்ட்டோட பேரு வேள்வி முகம். ஃபர்ஸ்ட் பார்ட். நாகர்குலத்தை சேர்ந்த மானசாதேவி அவளோட பையன் ஆஸ்திகளுக்கு நாகர்குலத்து கதையை சொல்லிட்டு இருக்கா. இந்த நாகர்குலத்தோட அரசன் தட்சினோட பொண்ணு தான் மானசாதேவி. தட்சின் இந்த ஓவியத்துல தட்சினோட கண்களை பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கு. ஒன்று சந்திரனாவும் இன்னொன்று சூரியனாவும் ஜெயமோகன் இதுல எழுதியிருக்காரு இந்த ஸ்டோரியில. இவனுக்கும் ஜகத்காரு முனிவனுக்கும் எப்படி ஆஸ்திகன் பிறந்தா அப்படின்ற கதையை மானசாதேவி சொல்றான். இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அஸ்தினாபுரிக்கு போகிறதுக்காக இவ பையனை தயார் செஞ்சுட்டு இருக்கா. முதற்கணல் பகுதி 2. ஆஸ்திகன் அஸ்தினபுரி வாசல்ல நின்றுட்டு இருக்கான். அஸ்தினபுரியில ஒரு பெரிய வேள்வி நடக்குது. அந்த வேள்விக்கு ஆஸ்திகன் சேர்றான். இப்ப அஸ்தினபுரி ஆண்டுட்டு இருக்கிறது ஜனமேஜயன். ஜனமேஜயன் அர்ஜுனனோட கொள்ளு பேர் தான் ஜனமேஜயன். முதற்கணல் பகுதி 3. முனிவர் உத்தங்கர் அஸ்தினபுரி அரண்மனைக்கு வந்திருக்காரு ஜனமேஜயனை பார்க்கறதுக்காக. ஆனா ஜனமேஜயன் விளையாடுறதுல ரொம்ப மூழ்கி இருக்கிறதுனால இவரை இன்சல்ட் பண்ணிடுறாரு. அதனால முனிவர் கோவம் வர்றதுனால ஜனமேஜயனோட அப்பா பரீட்சித் எப்படி நாகத்தால கடிச்சு அந்த சாபத்தால இழந்தாரு அப்படின்றது இவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பகுதி 4. ஜனமேஜயன் இந்த கதையை கேட்டுட்டு இந்த நாகங்கள் இவனையும் கொல்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இந்த நாகங்களை எல்லாரையும் எல்லா நாகங்களும் அழிக்கிறதுக்காக ஒரு வேள்வியை நடத்துறான். அந்த வேள்வியில யார் பார்ட்டிசிபேட் பண்ணா எல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாருமே அந்த வேள்வியில இருக்காங்க. எல்லா பாம்புகளும் இந்த வேள்வியில எரியப்படுது. அப்ப கடைசியில எல்லா பாம்புகளும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பாம்புகளோட அரசி தட்சிகி இவங்க 2 பேரும் சாக வேண்டிய நேரம் வருது. இந்த 2 பாம்புகளும் வேள்வியில போகும்போது ஆஸ்திகன் இந்த வேள்வியை நிறுத்தணும் அப்படின்னு ஜனமேஜயன் கிட்ட சொல்றான். ஜனமேஜயன் ஆஸ்திகன் இந்த ஒரு சண்டைக்கு போறாங்க. ஆஸ்திகன் சொல்றா வாசர் இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றான். பகுதி 5. வியாசர் குருட்சேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போர்னால நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இவருக்கு ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கிறதுனால அவர் தனியா ஒரு வனத்துக்கு போயிடுறாரு. அந்த வனத்துல போயிட்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த வனத்தோட பேர் தான் வியாசவனம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மகாபாரதம் அப்படின்ற ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. மகாபாரதம் அப்படின்ற கதை தான் அந்த குருட்சேத்திர போர் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற கதை. வியாசர் இந்த வேள்வி நடக்கிற இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் ஆஸ்திகன் சொல்றதுதான் சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வியாசரோட சிஷ்யன் வைசம்பாயனர்கிட்ட இவர் எழுதின அந்த மகாபாரதம் கதையை படி அப்படின்னு உத்தரவிடுறாரு. இவரும் அந்த மகாபாரதம் அப்படி எழுதின கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை தான் மகாபாரதம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதை ஜெயமோகன் இதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு வெண்முரசா. நன்றி, வணக்கம்.